Flashback. அதுதான் நான் படித்த ஸ்கூலு. இந்த தெரியுது, அதுதான் நான் படித்த ஸ்கூலு. ஹாய், நான் சிவாஜி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே நான் வந்து என்னோடய கடைசி நாள் காலேஜில் நான் டிசி வாங்க போனப்போ நடந்த என்ஜாய்மெண்ட்ஸ் தான். ஸோ காலேஜெலாம் முடிச்சுட்டு கடைசி நாள் எல்லாம் சீக்கிரமாக வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு ஆலமரத்தை பார்த்துட்டு அந்த ஆலமரத்தை நாங்கள் அந்த விழுதுகளில் நான் தொங்கி விளையாண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் ஒரு ஃபன்னாக ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் கடைசி நாள் அப்படிங்கிறப்போ ரொம்பவே கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஸோ இப்போ இதை பார்த்தது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே பார்த்தது எல்லாமே என்னோடய காலேஜ் கேம்பஸ். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நான் வந்து 10 இயர்ஸாக நான் அந்த மஞ்சுக்குடி அப்படிங்கிற ஒரு கேம்பஸ்குள்ளேயே படிச்சிருக்கேன். சுற்றி அந்த கேம்பஸை பொறுத்தவரைக்கும் மஞ்சுக்குடி சுவாமி தயானந்தா கேம்பஸ் அப்படி சொன்னாலே அது வந்து விப்ரோ இருக்குது, ஸோ எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, ஸோ இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, ஸோ பாடசாலை இருக்குது, அண்ட் ஆல்சோ காலேஜஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கோஷாலா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாட்டு பண்ணைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் அந்த கேம்பஸ் சுற்றியே நிறைய சுவாமி தயானந்தா கேம்பஸ் அப்படி சொன்னாலே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த கேம்பஸ்குள்ளே தான் படிச்சிருக்கேன். ஸோ திடீர்னு அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஸோ இதோட நம்ம வெளில வரணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டே அப்படியே நம்ம வெளில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ எல்லோரும் பசங்களாம் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸோ எல்லாமே நடந்து ஒரு
ஒரு ஒரு லாஸ்ட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு வந்து ரொம்ப சோகமாக முடியும், ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக முடியும், ஒருத்தவங்க எப்படா காலேஜ் விட்டு போகலான்னு இருப்பாங்க, ஒருத்தவங்க ஏன்டா காலேஜ் விட்டு போகிறோன்னு இருப்போம். சில பேர் அந்த காலேஜ் விட்டு போக மனசு இல்லாமல் அதே காலேஜில் பிஜிலாமும் அதே காலேஜில் பிஜிலாம் கூட படிப்பாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இருந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் டே சரி திருப்பி என்ன சொல்கிறேன்னு தெரில, எனக்கு லாஸ்ட் டே என்ஜாய்மெண்ட் அப்படிதான் சொல்ல முடியும் என்னால். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படிக்கிற பசங்க எல்லாருமே நாங்கள்லாம் ஒரு கேங்காக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு ஸோ அந்த மரத்தில் விளையாண்டுட்டு ஸோ இந்த எவாலுவேஷன் அப்படி சொல்லுவாங்க. எவாலுவேஷனை பொறுத்த வரைக்கும் மங்கிலேருந்து ஹியூமன் வர தான் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஹியூமன்லேருந்து மங்கிக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ பார்க்கலாம் ஒருத்தரும் ஒரு கிளையை பிடிச்சி தொங்குறான். எனக்கும் அப்படியே லைட்டாக ஆசை வந்துட்டு ஸோ நானும் அப்படி தொங்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கிளையை பிடிச்சி தொங்கிட்டுலாம் இருந்தேன். ஸோ என்னோடய ஃபைனல் டே என்னோட காலேஜோட ஃபைனல் டே அப்படிங்கிறது வந்து இப்படி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இப்படி தான் முடிஞ்சுது. ஸோ இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால் நேற்று போட்ட சட்டை தான் நீங்கள் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அதே ஒரு இதோ இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெமரிஸாகவே இருக்கட்டுமே சொல்லிட்டு நானும் இதே சட்டை தான் போட்டு இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய காலேஜ் லைஃப்பில் இதுதான் ஃபைனல் டே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படிங்கிறப்போ நாமளும் கொஞ்சம் நான் வந்து போயிட்டே தான் இருக்கணும். So stay home, stay safe. Thank you.